ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றிபெற்ற சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸுடைய டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட்டு. நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டெஸ்ட் பேட்சை நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து, அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். வேர் டு ஸ்டடி எல்லாம் பார்த்து நம்ம படித்தாச்சு. ஸோ அதுக்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன்ஸ் யூனிட் 4, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6ல் உள்ள டாபிக்ஸ் இது எல்லாத்துக்குமே நமக்கு கிளாஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டெலகிராம் சேனலில். டெலகிராம் சேனலுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் உள்ள நம்ம டெஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கொஷின் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஷின்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆன்சரும் சேர்த்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி நேமு, இயரு, டேட்டு அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு வந்து உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் ஆன்சர் இருக்கும். கொஷின் வந்து இங்கிலீஷில் ரெண்டுக்குமே இருக்கும், எல்லாமே இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நேம், இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேமு, அப்புறம் பார்த்திங்கன்னா இயர், அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு நான் வந்து இங்கிலீஷில் தமிழில் மட்டும் அவைலபிளாக கொடுத்துருப்பேன். கொஷின் மட்டும் ரெண்டுலேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கேபினட் டெலிகேஷன்? அமைச்சரவை தூதுக்குழுவின் தலைவர் யார்? தலைவர் யார்? லாரன்ஸ். ஸோ பார்த்துட்டே வாங்க, இந்த சைட் பை சைட் நோட் பண்ணிட்டே வாங்க. நமக்கு ஆல்ரெடி கொஷின் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் நீங்கள் போட்டதை வந்து செக் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டில் 50 கொஷின்ஸில் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃப்ரம் விச் கண்ட்ரி வாஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ டிரைவ்டு? நீதி சீராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ எந்த ஆப்ஷன்? இந்த 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் அமெரிக்கா. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த ப்ரொவிஷன் ஆஃப் அ கண்ட்ரி வித் ஃப்ளெக்சிபிள் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி கூறக்கூடிய விதி எது? விதி 368. An example of a country with a flexible political system. நெகிழாத்தன்மை, அதாவது நெகிழாத்தன்மை உடைய அரசமைப்பை கொண்ட நாட்டிற்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க, கரெக்ட் ஆன்சர் இந்த 4th கொஷின் இருக்கு இல்லையா, அதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் அமெரிக்கா. தென் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த வேர்ட் ஜஸ்டிஸ் இந்த ப்ரிஃபேஸ் டேக்கன் ப்ரியாம்பிள் டேக்கன் டியூரிங் த ரஷ்யன் ரிவால்யூஷன் 1817. அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இன்ட்ரொடக்ஷன் ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி ஃப்ராட்டர்னிட்டி இந்த ப்ரியாம்பிள் ஆர் டேக்கன் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் ரிவல்யூஷன் 1789. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்புன்னு மட்டும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. கூற்று 1 பாருங்கள். முகவுரையில் நீதி என்னும் சொல் ரஷ்ய புரட்சி 1817 எடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதில் நீதின்றது ரஷ்ய புரட்சியிலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வருடம் பார்த்திங்கன்னா 1917 வரணும், ஆனால் இங்கே 1817 கொடுத்துருக்கிறதுனால கூற்று 1 தவறு. அடுத்தது பாருங்கள், கூற்று 2. முகவுரையில் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என்னும் சொற்கள் பிரெஞ்சு புரட்சியில் இருந்து, அதாவது 1789 எடுக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்காங்க. ஸோ இது இந்த புரட்சியிலேருந்து தான் எடுக்கப்பட்டது, ப்ளஸ் வருடமும் கரெக்டாக. இப்போ இது கரெக்டு. ஸோ செகண்ட் ஒன் தான் கரெக்டு, ஃபஸ்ட்டு ஒன் தப்பு. அதுக்குள்ளே ஆன்சர் பாருங்கள். அப்போது செகண்ட் ஆப்ஷன் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஹூ இஸ் த லீகல் அட்வைசர் டு த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி? அரசியல் நிர்ணய சபையுடைய சட்ட ஆலோசகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் கரெக்ட் ஆன்சர் B.N. ராவ். ஃப்ரம் விச் கண்ட்ரி கான்ஸ்டியூஷன் எ ஸ்ட்ராங் ஃபெடரல் கவர்மெண்ட் வாஸ் டேக்கன்? வலுவான மத்திய அரசு கூட்டமைப்பு அப்படின்றது எந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு வேறு விதமாகவும் கொஷின் கேட்கலாம். அரசியலமைப்புடைய முக்கிய கூறுகளில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது எப்படி கேட்பாங்கன்னா, வேறு மாதிரி கேட்டாங்கன்னா, வலுவான மத்திய அரசு கூட்டமைப்புடைய நாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு கேட்கலாம். 2ல் எப்படி கேட்டாங்கன்னாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன தான்? கன்னடா. சொன்னதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த கொஷினுக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள். இன் விச் இயர் த வாஸ் த 10th ஷெட்யூல் ஆடட் த்ரூ த 52nd அமெண்ட்மெண்ட்?
அதாவது 52வது சட்ட திருத்தத்தின்படி 10வது அட்டவணை இருக்கு இல்லையா, அது சேர்க்கப்பட்டது. அது எந்த வருடம் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 10th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 1985. 9th கொஸ்டின் பாருங்கள். ஹூ செட் தட் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். அதாவது இந்திய அரசியலமைப்பானது வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உணர்வில் ஒற்றை ஆட்சி என்று கூறியவர் யார்? கூறியது கேசிவியர். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் கவர் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த இயர் த நேஷ்னல் ஆந்தம் வாஸ் அடாப்டட். தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, 1950. த டைம் டேக்கன் டு கிரியேட் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம், எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு? தேர்ட் ஆப்ஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷனல் கமிட்டி? மாகாண அரசியலமைப்பு குழுவுடைய தலைவர் யார்? பெரிய குழுக்கள் 8 குழுக்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு குழு தான் என்னது மாகாண அரசியலமைப்பு குழு. அதோடைய தலைவர் சர்தார் பட்டேல். Which schedule constitution deals with the division of the union and state among the states? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பகிர்வை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு அட்டவணை எது? ஆல்ரெடி இதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். மத்திய மாநில அரசுடைய பகிர்வு அப்படின்னா அது என்னது? பட்டியல். ஸோ பட்டியல் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன பார்த்தோம்? லிஸ்ட்டு. லிஸ்ட்டுன்றது 3 L வரும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒன்று 3 இதில் ஃபஸ்ட்டு ஒன்று எதுக்கு வரும்? 7th ஷெடியூல் தான் வரும். லிஸ்ட்டு, 8th லாங்குவேஜு, அடுத்தது 9th ஒன் லேண்ட் ரிஃபார்ம்னு வரும். 3 L பார்த்தோம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுன்றது பட்டியல்ன்றது 7வது இதுக்கு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 7 தான் கரெக்ட் ஆன்சர். Which was the 19th official language and which year was it incorporated? 19வதாக இணைக்கப்பட்ட அலுவலக மொழி மற்றும் அது இணைக்கப்பட்ட வருடம். ஸோ எதுன்னு கேட்டிருக்காங்க. இணைக்கப்பட்ட வருடம் அண்ட் மொழி வந்து போடா. இணைக்கப்பட்ட வருடம் 2003. ஸோ உங்களுக்கு பகுதி 9B வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம்? ஆக்சுவலாக எங்கள் கொஷின் வந்து பகுதி 9Aன்னு நான் கொடுக்க வேண்டியது 9Bன்னு கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் 9Aக்கு வந்து அதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே டைப்பிங் எரரில் உங்களுக்கு பீன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 9Bக்கு இங்கே ஆப்ஷன் கரெக்டாக இல்லை. ஸோ அதுக்குள்ளே ஆன்சர் நீங்கள் எது போட்டிங்கனாலும் கரெக்டு தான். ஸோ 9 வச்சு வந்தால் நான் போட்டுக்க கொஷினுக்கு ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் இந்த 74. அடுத்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி கமிட்டி? நாடாளுமன்ற குழுவின் தலைவர் யார்? சிறிய குழுக்கள் மைனர் கமிட்டிஸ் இருக்கு இல்லையா, மைனர் கமிட்டிஸ் 13 கமிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு குழு தான் என்னது நாடாளுமன்ற குழு. அதோடைய தலைவர் பட்டாபி சீதாராமையா. அம்பேத்கர் will be called special point out the incorrect names. அதாவது அவர் எவ்வாறு அம்பேத்கர் வந்து அழைக்கப்படக்கூடியது? நீங்கள் இங்கிலீஷில் உள்ளவங்க இதில் எது கரெக்ட் ராங்கன்னு பார்த்துக்கோங்க. தமிழில் உள்ளவங்க பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு இதை சொல்லிடுறேன் இங்கிலீஷ்க்கு. அம்பேத்கர் அழைக்கப்படும் சிறப்பு பெயர்களில் தவறானது. அம்பேத்கருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் எதெல்லாம் தவறானது இந்த நாளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவீன கால மனோ கரெக்டு. இந்திய அரசியலமைப்பு சிற்பி கரெக்டு. இந்திய அரசியலமைப்பு முதன்மை வடிவமைப்பாளர் கரெக்டு. முதல் சட்ட அமைச்சர்னு வரணும், இங்கே ஆலோசகர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தவறு. ஸோ 4th ஆப்ஷன் இங்கிலீஷ்லேயும் அதான் 4th ஆப்ஷன். வாட் டஸ் செக்ஷன் 13 ஆஃப் ஆர் கான்ஸ்டியூஷன் ரெஃபர் டு? நமது அரசியலமைப்புடைய 13வது பகுதி வந்து நமக்கு எதை பற்றி குறிப்பிடுகிறது? வர்த்தகம், வாணிகம், இந்திய மாநிலத்தில், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். The year in which Sikkim was granted statehood. சிக்கிமுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்ட வருடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1975. Which day is observed as the daily constitution of Indian? அதாவது இந்திய அரசியலமைப்பு தினமாக அனுசரிக்கப்படக்கூடிய தினம் எது? நவம்பர் 26, 1949. Point out the incorrect statement regarding the purpose of establishing the Chennai Residents Association.
ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்டதுடைய நோக்கம், அது என்ன நோக்கத்தில் நிறுவப்பட்டது, அதில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், பொதுமக்களுடைய தேவையை வந்து தெரிவிக்க, பொதுமக்களுடைய தேவையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதனால் இது கரெக்டு. அடுத்தது பாருங்கள், விவசாயிகள் கடன் உதவித்தொகை அளிக்க, அது தவறு. ஏன்னா விவசாயிகளை வந்து எல்லோரும் துன்புறுத்துவாங்க, சித்திரவதைக்குள்ளாக்குவாங்க. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதை ஆணையம் வந்து விவசாயிகளுக்காக அவங்க அமைப்பாங்களே தவிர கடன் உதவித்தொகை அளிக்கிறதுக்காக அது ஏற்படுத்தப்படலை. ஸோ அதுதான் நமக்கு இங்கே தவறானதாக அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. மற்ற ரெண்டும் கரெக்டு தான். வரியை கோரிக்கையை குறிக்க, அதே மாதிரி உறுப்பினருடைய நலனுக்காக, அதுவும் கரெக்டு. Who was the first Indian judge of the Madras High Court? சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி அவர்கள். செகண்ட் ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட். The Chennai Mahajana Sabha was formed on 19th May 1884. அடுத்தது ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, this assembly was formed with national objectives. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் நான் ஆன்சர் வந்து உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. கூற்று வந்து என்ன சொல்கிறாங்க, சென்னை மகாஜன சபை 1884ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. சரி, எல்லாமே சரிதான். காரணம் பாருங்கள், இந்த சபை தேசிய நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது. தேசிய நோக்கத்தில் தான் இந்த சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, கூட்டில் இந்த இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, இந்த இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு, எதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, தேசிய நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கூற்றை என்ன செய்து காரணம் சரியாக விளக்குகிறது. இங்கிலீஷில் the statement is correctly explaining the reason. Which ships did Vavasi operate to தூத்துக்குடி அண்ட் பிட்வீன் தூத்துக்குடி அண்ட் கொலம்போ? அதாவது தூத்துக்குடி கொலம்புக்குள்ளேயே எந்த கப்பல்களை வந்து வஉசி அவர்கள் இயக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் காலியோ லாவோ. The year when வாஞ்சிநாதன் ராபர்ட் ஆஷ் was killed at மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன். அதாவது வாஞ்சிநாதன் ராபர்ட் டி ஆஷுடைய அவரை வந்து என்ன செஞ்சிருப்பார், சுட்டு கொண்டிருப்பார். ஸோ அந்த மணியாச்சி நிலையத்தில் அவர் கொல்லப்பட்ட அந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1911 ஜூன் 17. Who demanded autonomy at the Indian level? இந்திய அளவில் தன்னாட்சி கோரியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். Who is known as ரோசாப்பூ துரை என அழைக்கப்படுபவர் ஜார்ஜ் ஜோசப். தமிழ்நாடு ஸ்வதேசி மூமெண்ட் லீடர்ஸ் பிளான் டு செலிப்ரேட் த ரிலீஸ் பிபின் சந்திரபால் இன் திருநெல்வேலி ஆன் தட். எந்த டேயில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க? அதாவது தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை எந்த தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர்? சுதேசி தினமாக. செகண்ட் ஆப்ஷன் ஸ்வதேசி டே. The day when the சத்தியாகிரக வேதாரண்யம் உப்பு ராஜாஜி ஸ்டார்டட். அதாவது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி வந்து தொடங்கிய நாள் எந்த நாளில் தொடங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 13, 1930. Who is the first accused in the ஆஷ் மர்டர் கேஸ்? ஆஷ் கொலை வழக்குடைய முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அவருக்கு எதிராக ஆரம்பித்தது யாருன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு குற்றவாளி. அரேஞ்ச் த ஃபாலோயிங் chronological order. பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை, ஹோம் ரூல் மூவ்மெண்ட், மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன். அதே தான் அவங்களுக்கும் தமிழ்லையும் அதே தான். பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை, ஹோம் ரூல் இயக்கம், மதராஸ் திராவிட சங்கம். ஸோ இந்த நாளில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருடம் உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதன் அடிப்படையில் இதை வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். முதல்ல வந்து சென்னை மகாஜன சபை வரும், அடுத்து பாரத மாதா சங்கம் வரும், அடுத்து மதராஸ் திராவிட சங்கம், கடைசியில் தான் ஹோம் ரூல் இயக்கம். ஹூ செட்டப் சத்தியாகிரக கேம்ப் அட் உதயவரம் நியர் மெட்ராஸ். அதாவது மெட்ராஸ்க்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரகத்துக்காக முகாமை அமைத்தவர் யார்? டி பிரகாசம். தேர்ட் ஆப்ஷன். Brahmins benefited more from modern education and thus got more government jobs, which was one of the reasons for the emergence of the non-Brahmin movement in South India. First இதை கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், therefore demands for reservation in government jobs and education institution emerged. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இங்கிலீஷ் தமிழில் பாருங்கள். பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்திருக்கிறார்கள். அதன் மூலம் அதிக அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாத இயக்கத்தில் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்று. ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டுக்காக கோரிக்கைகள் உருவாகின. அதாவது பிராமணர்கள் என்ன செய்கிறாங்க, நவீன கல்வி இருக்கிறதுனால நிறைய நன்மை அடைஞ்சு அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளில் நிறைய இதாக இருந்தது. ஸோ பிராமணர் இல்லாத இயக்கம் இதுதான் இந்த ரீசனால தான் தென்னிந்தியாவில் தோன்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னாங்க. அதனால் அவங்களுக்கு அரசு வேலையில் கல்வி நிறுவனங்களையும் இடஒதுக்கீடுக்கான கோரிக்கைகளும் அதுக்காக என்னாச்சு உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரியானது. He was a voice for the views of oppressed people at the round table conference. ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர். 4 ஆப்ஷன் இருக்கு. டி.எம். நாயர், ரெட்டைமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா, பண்டித அயோத்திதாசர். கரெக்ட் ஆன்சர் ரெட்டைமலை சீனிவாசன். பிரசிடென்ட் ஆஃப் மதுரை ஹரிஜன சேவா சங்கம். மதுரை ஹரிஜன சேவை சங்கத்துடைய தலைவர் வைத்தியநாதர். What plays a major role in the Indian economy? இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வகிப்பது எந்த துறை? விவசாயம், அக்ரிகல்ச்சர். Who started the ஜமீன்தாரி சிஸ்டம்? ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர் யார்? கார்ன்வாலிஸ் பிரபு. The year in which Adams's masterpiece The Wealth of Nations was published. அதாவது ஆடம்ஸுடைய நாடுகளின் செல்வம் என்னும் மிக உயர்ந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1776. இந்தியா இஸ் a global competitor in the target economy. Whose statement it is? அதாவது இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்னு கூறியது யார்? இந்த கூற்று யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. சுந்தர் பிச்சை, கூகுளுடைய CEO. Choose the correct answer recording the importance of microeconomics. அதாவது நுண்பொருளியல் அதனுடைய முக்கியத்துவம் அதை கொடுத்துருப்பாங்க. அதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் தமிழில் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்கள். நுண்பொருளியலுடைய முக்கியத்துவத்தில் சரியானது எதுனா சரியானதுன்னு பண்ணிக்கணும். தவறானது எது? சரியானது அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியானது எதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதார கொள்கைகளுக்கான கருவிகளை தருகிறது. பொருளாதார கொள்கைகளுக்கான கருவிகளை தருகிறதுன்றது சரி. வளங்களை திறன்பட பயன்படுத்த உதவுகிறது சரி. உள்நாட்டு வாணிகத்தில் பயன்படுகிறது. உள்நாட்டு கிடையாது, இங்கே பன்னாட்டு வாணிகத்தில் வரும். அப்போ இது தவறு. விலை நிர்ணயம் செய்ய உதவுகிறது. ஸோ 3rd ஆப்ஷனும் கரெக்ட், 4th ஆப்ஷனும் கரெக்ட். அப்போ 3rd மட்டும் தவறு. அப்போ நமக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க. ஸோ 1st, 2nd, 4th இந்த 3 சரியானது. In which place India is the largest country in the production of agricultural commodities? விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடாக உள்ளது? 2வது பெரிய நாடாக உள்ளது. The term GNH was coined by Jigme Singye Wanghang என்ற the king of which country in 1972? அதாவது GNH அப்படின்ற வார்த்தையை எந்த நாட்டு அரசரான ஜிகமே சிங்கையே வாங்காங் அப்படின்றவர் 1972 உருவாக்கியிருக்காருன்னு கேட்காங்க. பூட்டான் நாட்டு அறிஞர். மிக்ஸ்டு எக்கனாமி ரெஃபர்ஸ் டு. ஸோ மிக்ஸ்டு எக்கனாமி அதாவது கலப்பு பொருளாதாரம்ன்றது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனில் பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுதல். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஒர்க்கிங் டுகெதர். The Industrial Policy Resolution of 1956 was implemented to achieve what goal? 1956 ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? சமத்துவம், ஈக்குவாலிட்டி. The day the Government of India announced the new industrial policies. புதிய முதல் தொழில் கொள்கையில் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது முதல் கிடையாது, புதிய தொழில் கொள்கை. ஸோ புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் ஜூலை 24, 1991. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டிங் வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்துடைய பலவீனங்களில் தவறானதை தேர்ந்தெடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு வறுமை கரெக்டு, அதிக மக்கள் தொகை, பழமையான தொழில்நுட்பம் கரெக்டு, வெளிக்கட்டமைப்பு பலவீனம் கொடுத்துருக்காங்க, உள்கட்டமைப்பு பலவீனம் வரணும். அப்போ இதுதான் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் 4th ஆன்சர் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெளிக்கட்ட அமைப்பு பலவீனம். ஹீட் ரெசிஸ்டன்ட் எலமெண்ட், இந்த வெப்பத்தை தடுக்கும் கனிமம் வரணும், தனிமம் கிடையாது,
கனிமம் வந்து மைக்கா. Who said that if a country keeps its expenses under control, it is not a disadvantage even if its income is low? ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்று கூறியவர் திருவள்ளுவர். சர்வோதயா ப்ராஜெக்ட் வாஸ் பை whom created? சர்வோதயா திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜெயபிரகாஷ் நாராயணன். வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் ஜிடிபி இன் 2025? 2025ல் ஜிடிபியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 4வது இடம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் 50 கொஷின்ஸில் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். கொஷின் உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.